நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? மேடம், நான் நர்ஸ் பேசுறேன். நர்ஸா? எந்த நர்ஸ்? மேடம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் நர்ஸ் கோமதி பேசுறேன். நீங்க கூட 2-3 தடவை என்ன நேர்ல பார்த்து மகேஷ் இருக்க இடத்த பத்தி கேட்டீங்களே. ஓ, நீயா? இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லு, என்ன விஷயம்? மகேஷ் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் தான் ரெகுலரா அவர் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லா மருத்துவ உதவியும் செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு அந்த இடத்தை இப்ப சொல்லலான்னு இருக்கேன். நான் கேட்டப்பெல்லாம் சொல்லாம நீயே வழிய வந்து எதுக்கு சொல்ற? இல்ல மேடம், இப்ப எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் மகேஷ் இருக்கிற இடத்த உங்ககிட்ட இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவ சொல்றத நம்பலாமா? இல்ல ஒருவேளை நம்மள பிடிக்கிறதுக்காக அந்த கார்த்திக் பையன் ஏதாவது டிராமா பண்றானா? நீ சொல்ல வர்றதுக்கு பணம் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மையிலேயே பணம் எனக்கு அவசரமா தேவைப்படுது. அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000 வேணும் மேடம். நீங்க கொடுத்தா வாங்கிட்டு மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுவேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உன்னை நம்புறேன். பணத்தை எடுத்துட்டு நான் இங்க வரணும். சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். மகேஷ், மகேஷ், லக்க 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 லக்க. ஷாக்கு பத்தல. வா வெள்ளப்பிங்க, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயா? நானேதான். நீ யார பக்கம் வந்த? அந்த காலர் பட்டன் மகேஷையா? அச்சோச்சோ, பாவம், ஏமாந்து போயிட்டியாமா? டேய், என் மகேஷ் எங்கடா? அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மகேஷ் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கான். ஏய், என்ன மகேஷ் இங்க இருக்கான்னு கூட்டிட்டு வந்த. இங்க வந்து பார்த்தா இந்த லூசு பையன் இருக்கான். பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க பார், உன்னை இப்படி செய்ய சொன்னது அந்த டிரைவர் பையன் தானே? அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு இருக்கு. நினைச்சேன் இதெல்லாம் ஊ வேலையாதான் இருக்கும்னு நினைச்சேன். எப்படியாவது மகேஷ் கிடைச்சா போதுன்ற ஆர்வத்துல இந்த நர்ஸ் சொன்னதை உண்மை நம்பி வந்துட்டேன். கடைசியா நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் ஊன் டிராமாதான்னு தெரிஞ்சு போச்சு. ஏய், என் மகேஷ் எங்க? அதான் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் அவனை மறைச்சு வச்சிருக்க? என்கிட்ட அவனை கொடுத்துறா, நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். நீ எதுக்கு மண்டபத்துக்கு வந்த? அந்த ஏட்டு எதுக்காக சுட்டா அத சொல்லு. ஓ, பர்தா போட்டு வந்தது நான் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சா? கில்லாடிடா நீ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற. ஏய் வெள்ளப்பிங்க, கேட்டது என்ன? அதுக்கு பதில் சொல்லாம வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்க. ஏட்ட எதுக்கு சுட்ட? ஏய், நான் மண்டபத்துக்கு வந்தது உன் பொண்டாட்டிய கொல்லதான். நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். அவளுக்கு ஆசை கெட்டிடா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், மகேஷ் என்கிட்ட மரியாதையா ஒப்படைச்சிரு. ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிடு. என்ன மிரட்டுறியா? போலீஸ் ஸ்டேஷன் வரலன்னா என்ன பண்ணுவ? மண்டபத்துக்கு நீ வந்தது, அவரை சுட்டது, இது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது போதும் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. ஏய், நான் பர்தா போட்டுதானே மண்டபத்துக்கு வந்தேன். அதனால நான் தான் சுட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா என்ன போட்டு வாங்குறியா? இங்க பாரு, ஆதாரம் இல்லாம உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பேசுனல, இது போதும்.
இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன சொல்ற? எங்க அதை காட்டுங்க. வெள்ளப்பிங்கா, நீ மக்குன்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீல்ல. நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசின எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் மண்டபத்துக்கு வந்ததே உன் பொண்டாட்டிய கொல்ல தாண்டா. நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். அவளுக்கு ஆனா ஆயுசு கெட்டிடா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவளை கொல்லாம விட மாட்டேன்.